मैं बबीक सिंह माटा उस समय राष्ट्रीय என் பெயர் பாபிக் சிங் மாட்டா. நான் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தேசிய குழுவில் முக்கிய நபராக இருந்தேன். அப்போது அமைப்பின் தேசிய தலைவரான சம்ஷர் சிங்கின் மகனும் லக்னோவைச் சேர்ந்தவருமான கமல்ஜீத் சிங் அங்கு கோவிலை கட்ட செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார். எனவே நான் அங்கு சென்றேன். நான் அங்கு சென்றபோது எனக்கு மகள் பிறந்தாள். அவளை கூட நான் பார்க்க செல்ல முடியவில்லை. அது 1988ஆம் ஆண்டு. அவள் அப்போது சிறிய குழந்தை. என்னை கோண்டா சிறையில் 9 நாட்கள் வைத்திருந்தனர். நாங்கள் நிறைய தியாகம் செய்துள்ளோம் என கூறுகிறோம். என்னுடைய வாழ்நாளில் முக்கியமான சுமார் 10 ஆண்டுகளை இந்த இயக்கத்திற்காக நான் அர்ப்பணித்திருக்கிறேன். हमारे गोल्डन डेज जो थे हमने काफी 10 साल लगभग इस मोमेंट में लगाए. मैं महाराष्ट्र के मराठवाड़ा रीजन நான் மகாராஷ்டிரா மாநிலம் மராத்வாடா பிராந்தியத்தில் உள்ள பர்பனி மாவட்டத்தைச் சேர்ந்தவன். நான் ஒரு மதம் சார்ந்த சூழலில் வளர்க்கப்பட்டேன். ஆர்எஸ்எஸ் தொண்டனாகவும் இருந்தேன். நான் வெறும் தொண்டனாக மட்டும் இருக்கவில்லை. ஆர்எஸ்எஸ் கிளையில் 2 ஆண்டு கால படிப்பை முடித்துள்ளேன். अगर परिभाषा में कहा जाए तो द्वितीय वर्ष शिक्षित हूँ. मैंने जो वहां नजारा देखा वो ये था कि उस समय किसी के काबू में वो जन सैलाब नहीं था. நான் அங்கு பார்த்தபோது அங்கிருந்த கூட்டம் கட்டுப்பாட்டில் இல்லை. ஜெய் ஸ்ரீராம் என கோஷங்களை அவர்கள் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் 1989ஆம் ஆண்டிலிருந்து அப்படி சென்று கொண்டிருப்பதால் அவர்களை யாரும் தடுக்கவில்லை. பார்க்கும்போது அது ஒருங்கிணைக்கப்பட்ட கூட்டம் இல்லை என்பது போல தெரியும். அந்த நேரத்தில் மசூதியின் உச்சிக்கு மக்கள் ஏறி கொண்டிருந்தார்கள். பாதுகாப்பு அதிகாரிகள் விலகி சென்று விட்டார்கள். கர சேவகர்கள் பாதுகாப்பாக செல்ல அதிகாரிகள் வழிவிட்டனர். தடியடி போன்ற எந்த நிகழ்வும் நடக்கவில்லை. முதலில் மக்கள் குவிமாடத்திற்கு ஏறி பின்னர் ஜன்னல்களை உடைத்தனர். கர சேவகர்கள் யாருக்கும் கட்டுப்படவில்லை. அந்த மசூதி முற்றிலும் தகர்க்கப்பட வேண்டும் என்பதே அங்கிருந்த பெரும்பாலானவர்களின் எதிர்பார்ப்பாக இருந்தது. ज्यादातर लोग जो ये थे कि इसको गिराई दो, निकाल दो इसको, ये टंटा खत्म करो ये यहाँ से. मुझे याद है आज भी कि वहाँ पर लाल कृष्ण எல்கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்த அசோக் சிங்கால், வினய் கட்டியார் மற்றும் பலர் அங்கு இருந்தனர். ராம ஜென்ம பூமி மீது இந்த மசூதி கட்டப்பட்டுள்ளது. காசி, மதுராவிலும் இதே போன்றுதான் நடந்துள்ளது. இவை தவிர இன்னும் பல இடங்களில் இந்துக்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் பல கொடுமைகளை செய்துள்ளனர். இந்துக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என அவர்கள் தங்கள் உரையில் தெரிவித்தனர். அவர்கள் இப்படியெல்லாம் பேசி முடித்ததும் மேடையில் இருந்த கூட்டம் டாபர் எண்ணெயை தடவி பாபர் பெயரை அழிக்க வேண்டும், ஒரே அடியில் பாபர் மசூதியை தகர்க்க வேண்டும் என கோஷமிட்டது. இந்த சம்பவம் மதியம் சுமார் 12 மணி அளவில் நடைபெற்றது. அப்போது சில கர சேவகர்கள் பாபர் மசூதியில் இருக்கும் 3 குவிமாடங்களில் மத்தியில் இருக்கும் குவிமாடத்தின் மீது ஏறினர். அங்கு காவி கொடியை பறக்கவிட்டனர். பின்னர் எல்லோரும் அந்த இடத்தை நோக்கி செல்லத் தொடங்கினோம். மிகப்பெரிய கூட்டம் இருந்தது. 1,00,000 பேர் இருந்தார்கள் என்று கூட சொல்வேன். எனவேதான் நான் பாபர் மசூதியை அடைய 4 மணி ஆகிவிட்டது. 4 மணி முதல் 6 மணி வரை என்னவெல்லாம் நடந்ததோ அதிலெல்லாம் நான் கலந்து கொண்டேன். இன்று அதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது இது யதார்த்தமாக நடந்த ஒன்று என என்னால் நம்ப முடியவில்லை. இது கண்டிப்பாக திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட ஒன்று. वैसा मैं बिल्कुल नहीं मानता हूँ. ये बहुत ही सिस्टमैटिकली सोचा समझा हुआ कृत्य हुआ होगा. अफसोस किस बात का करें? நான் எதற்கு வருத்தப்படுவது என கூறுவது, எதை சொல்லி புலம்புவது? கடவுள் ராமரின் பிறந்த இடமான ராம ஜென்ம பூமியை நாங்கள் மீட்டெடுத்தோம். நாங்கள் யாருக்கு எதிராகவும் வன்முறையை நிகழ்த்தவில்லை. நாங்கள் யாரையும் சாலையில் வீசவில்லை. எங்களுக்கு பதிலுக்கு 5 ஏக்கர் நிலத்தை நீதிமன்றம் வழங்கியது. இது பாபர் பிறந்த இடம் கிடையாது. கட்டாயப்படுத்தி எங்கள் நிலத்தை பாபர் எடுத்துக்கொண்டார். அதையே நாங்களும் செய்தோம். பாபர் பாகிஸ்தானியர் அல்ல, அவர் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்தவர். அயோத்தியாவில் எங்கள் முஸ்லிம் சகோதரர்கள் எங்களுக்கு ஒத்துழைத்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? அவர்கள் மேற்கு திசையை பார்த்து நமாஸ் செய்திருக்கலாம். எங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்கு ராமர் கோயில் வேண்டும். எல்லோருக்கும் அவர்கள் பிறந்த இடம் முக்கியம். என் வீட்டிற்கு விருந்தினர்கள் வரலாம், எங்களுடன் உணவை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் திருடர்கள் அதை செய்ய முடியாது. விருந்தினர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என எங்களுக்கு தெரியும். எங்கள் முன்னோர்களின் பூமி வேண்டும் என கேட்டால் எங்கள் மீது குற்றவாளிகள் என முத்திரை குத்துவீர்களா? அதை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இல்லை. बहुत अफसोस है. एक तो ये कि जब நான் நிறைய வருத்தப்படுகிறேன். டிசம்பர் 7ஆம் தேதி அயோத்தியாவிலிருந்து ரயில் மூலம் நான் கிளம்பிய அடுத்த நாள் நாட்டின் பல பகுதிகளில் இந்து முஸ்லிம்கள் இடையே கலவரம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிந்தேன். பதற்றமான சூழல் இருந்தது. என்னுடைய சில நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டார் முஸ்லிம்கள். அவர்களுடன் பல ஆண்டுகள் நான் பழகியுள்ளேன். எங்கள் வீட்டில் விசேஷம் நடந்தால் அவர்களுக்கு இனிப்புகள் அளிப்போம். அதையே அவர்களும் செய்வார்கள். நாங்கள் நல்ல உறவை கொண்டிருந்தோம்.
ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு நான் வாழ்ந்த ஊர் உட்பட நாட்டின் பல பகுதிகளின் சூழல் வகுப்புவாதம் கொண்டதாக மாறிப்போனது. தங்களுக்கு அன்பானவர்களை கூட சந்தேகத்துடன் பார்க்க துவங்கிவிட்டனர். माहौल इस तरह से बन गया कि लोग अपने जानने वालों को भी शक की नजर से देखने लगे. हम परिस्थिति परिपेक्ष नहीं है, हम मनस्थिति परिपेक्ष हैं. राम कथा जुग जुग अटल है. என்னுடைய கண்ணோட்டம் சூழ்நிலை சார்ந்ததல்ல, இது மனப்பான்மை சார்ந்தது. குரு கோவிந்த் சிங் மகாராஜ் ராம அவதாரத்தில் இதை தொடங்கினார். இப்போது கூட RSS ஏதாவது நிகழ்ச்சிக்கு அழைத்தால் நான் செல்வேன். RSS மீது நான் வெறுப்போ பகைமையோ கொண்டிருக்கவில்லை. அது என் வீடு. हमको वो प्रोग्रामों में बुलाते हैं, जाते हैं. RSS से हमें कोई घृणा थोड़ी ना है, कोई नफरत थोड़ी ना है. हमारा घर है वो. जिस तरह से RSS के आइडियोलॉजी में बताया जाता है कि நாட்டை முஸ்லிம்கள் சீரழித்து விட்டார்கள், இந்துக்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் கொடுமைகளை செய்தார்கள் என்றுதான் RSS சித்தாந்தம் பரப்பப்படுகிறது. முஸ்லிம்கள் இந்துக்களை கொடுமைப்படுத்தினார்கள் என்பதை நான் நம்புகிறேன். அவர்கள் சில காலம் இந்தியாவை ஆட்சி புரிந்தார்கள். ஆனால் இந்து மன்னர்களின் ஆட்சியில் கூட சாதியின் அடிப்படையில் சில இந்துக்கள் கொடுமைக்கு உள்ளானார்கள். சாதி மத ரீதியாக பல்வேறு வகையான சுரண்டலை அனுமதிக்கும் ஒரு மதம் எப்படி உலகை வழிநடத்தும் ஒரு மதமாக இருக்க முடியும்? புனிதமான கலாச்சாரத்தின் பெருந்தன்மை கபீர், தியானேஸ்வர் அல்லது துக்காராம் அல்லது மற்ற அனைத்து புனித துறவிகளும் சொல்லித்தந்த சகிப்புத்தன்மை மற்றும் பெருந்தன்மையை நாம் மறந்துவிட்டோம். இந்த மரபுகள் இந்துத்துவ பாரம்பரியவாதிகளால் இழிவுபடுத்தப்பட்டு விட்டன என நான் நம்புகிறேன். और हिंदुत्ववादी लोगों ने ही इन परंपराओं को इन वे मैं मानता हूं कि बदनाम किया. उस दिन मेरे मन में तो सीधी बात बताऊं, मेरा मन भराया रामचंद्र की. और मैं ये चाहता था. உண்மையை சொன்னால் சில நாட்களாக மனம் சோர்வடைந்திருந்தது. எனக்கு அந்த விழாவில் கலந்து கொள்ள அழைப்பு வரும் என எதிர்பார்த்தேன். அங்கு விழாவில் கலந்து கொண்டவர்கள் ராமர் கோவிலுக்கு உடல் அளவில் ஏதும் செய்ததில்லை. இந்த பணிக்காக நான் என்னுடைய உடல், ஆவி, மனது மட்டுமல்லாமல் என் வாழ்க்கையையே சமரசம் செய்து கொண்டேன். என் உயிரையும் அர்ப்பணிக்க தயாராக இருந்தேன். उस राम मंदिर के लिए हमने अपनी जान तक देने के लिए परवाह नहीं करी. हमारे माननीय प्रधानमंत्री 5 अगस्त ஆகஸ்ட் 5ஆம் தேதி நம்முடைய பிரதமர் அயோத்தி ராமஜென்ம பூமியில் அடிக்கல் நாட்டினார். அதேபோல நீதிமன்றத்தின் முடிவுப்படி பாபர் மசூதி கட்ட ஒதுக்கப்பட்ட இடத்தில் அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவிலும் பிரதமர் கலந்து கொண்டு மதச்சார்பின்மை என்ற வார்த்தைக்கான உண்மையான அர்த்தத்தை நிலைநாட்டுவார் என நம்புகிறேன். जो बाबरी मस्जिद के लिए जगह दी गई है उसका शिलान्यास भी करे. हम तो चाहते थे कि उसी समय ஒருவேளை அங்கு கோயில் கட்டப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தவிர்த்திருக்கலாம். சட்டத்தின் மூலமோ அல்லது மத நல்லிணக்கத்தின் அடிப்படையிலோ கோவில் கட்டுமானத்திற்கு அரசு வழி ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, குஜராத் முதல் வங்காளம் வரை யாரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்க மாட்டார்கள் என நம்புகிறேன். ராமர் கோயில் கட்டுவதில் யாருக்கு பிரச்சனை இருந்திருக்க போகிறது? அவர்கள் இதை செய்திருந்தால் இது இவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறியிருக்காது என நான் நினைக்கிறேன். अगर वो ये कर लेती तो मैं समझता हूँ इतना बड़ा बखेड़ा नहीं पड़ता. मैं वहां पर जाऊंगा नहीं, एक और नंबर. நான் அங்கு போக மாட்டேன். ஒருவேளை நான் அப்படி சென்றாலும் கூட அங்கிருக்கும் கூட்டத்திடம் நீங்கள் செய்தது தவறு என கூறுவேன். कि ये जो आप कर रहे हो वो गलत है.